பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 147 அதிகாரம் 6 வசனம். சங்கீதம் 147 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். ஆனால் இந்த நாளுக்குரிய வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, யாரை என் தேவன் உயர்த்துகிறார் என்றால் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். இந்த காலவேளையிலே இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் உயர வேண்டும் என்கிற மேலான எண்ணம் உடையவர்களாக காணப்படுவார்கள். பலவிதமான முயற்சிகளை எடுத்தவர்களாக வேலை காரியங்களிலே எதிர்கால வாழ்க்கைகளிலே எடுத்து எப்படியாவது உயர வேண்டும் என்று சொல்லி எண்ணமுடையவர்களாய் காணப்படுவார்கள். அதிலே ஆர்வம் கொண்டவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய சுய எண்ணங்களின் மூலமாக உயர்ந்து விடலாம் என்று சொல்லி எண்ணுகிறோம், ஆனால் தோற்று போய்விடுகிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவார் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. இங்கே வேதம் சொல்கிறது, யாரை என் தேவன் உயர்த்துகிறார் என்றால் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கும் போது அவர்களை என் தேவன் உயர்த்துகிறார். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சாந்த குணம் இருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுவார். இந்த காலவெளியிலே எப்படி சாந்த குணம் வருகிறது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும் போது 1 பேதுரு 3 அதிகாரம் 4 வசனத்திலே, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இங்கே பார்க்கும்போது முதலாவதாக எப்படி சாந்தம் வருகிறது என்று சொல்லி பார்க்கும்போது ஆவியானவர் மூலமாய் அதை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த காலவெளியிலே பல நேரங்களிலே சாந்த குணம் வெளிப்படாதபடிக்கு கோபமும் மூர்க்கமும் பல மனிதர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஆனால் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் போது சாந்த குணம் வெளிவருகிறது. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற தேவனுடைய ஆவியை பெற்றிருப்போமே என்றால் சாந்த குணம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்பதாக. இந்த காலவெளியிலே முதலாவதாக ஆவியானவர் மூலமாய் சாந்த குணம் வருகிறது. இரண்டாவதாக எப்படி சாந்த குணம் வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5 அதிகாரம் 22 வசனத்தையும் 23 வசனத்தையும் வாசிக்கும் போது, கலாத்தியர் 5 அதிகாரம் 22 வசனத்திலே, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக ஆவியின் கனியை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அதிலே சாந்த குணம் இடம்பெறுகிறது. இந்த நாளிலே ஆவியின் கனியை நாம் பெற்றிருப்போமே என்றால், ஆவியின் கனிகளின்படி நடந்து கொள்வோமே என்றால் சாந்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுவார். பல நேரங்களிலே ஆவியின் கனி இல்லாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியின் கனி இல்லாதபடி பலவிதமான காரியங்களில் நடந்து கொள்ளுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை உயர்த்த முடியாது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பிரமாணம் ஒன்றுமில்லை என்பதாக.
ஆவியின் கனியை தரித்து கொண்டிருப்பவர்களாக, சாந்த குணத்தை அணிந்து கொண்டிருப்பவர்களாய் நாம் இருக்கும் போது, இரண்டாவதாய் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுவார். மூன்றாவதாக சாந்த குணம் எப்படி வரும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 1:11 வாசிக்கும் போது, கொலோசியர் 1:11 சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக எப்படி சாந்த குணம் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் போது ஆவியின் வல்லமையினாலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் சாந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதிலே நாம் பலப்படுவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுவார். இந்த காலவேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதர்களையும் உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே அழகாய் நாம் வாசிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்களை என் தேவன் உயர்த்துகிறார் என்பதாக. இந்த காலவேளையிலே நாமும் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எப்படி சாந்த குணம் வரும் என்று சொல்லி 3 விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக ஆவியானவர் மூலமாய் சாந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக ஆவியின் கனிகள் மூலமாய் சாந்த குணத்தை அணிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக ஆவியின் வல்லமையினாலே சாந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு 3 காரியங்களிலும் சாந்த குணத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் இந்த நாளிலே உயர்த்துகிற தேவனாய் காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சாந்த குணம் காணப்பட்டு உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து சாந்த குணமுள்ளவர்களாய் நீங்கள் காணப்படும் போது உங்களை உயர்த்துகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.